உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்வெளி வேணிகள் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்கும். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய அருள் நேரத்தில் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு 63 நாயன்மார்களில் இதுவரை பேசப்படாத, வெளியில் தெரியாத வேறாக இந்த மண்ணுக்குள் இருக்கக்கூடிய அஸ்திவாரம் போல தன்னுடைய அரிதான செயலால் பெயர் பெற்ற அறிவாட்டையார் என்கின்ற ஒரு அற்புதமான நாயன்மாரை நினைத்த மாத்திரத்திலேயே, படித்த மாத்திரத்திலேயே, கேட்கின்ற மாத்திரத்திலேயே நம்முடைய விழிகளின் ஓரத்தில் பனித்துளியைப் போல கண்ணீர் பெருக்கெடுக்கக்கூடிய அந்த நாயனாரை பற்றி சிந்திக்கப் போகின்றோம். சைவ பெருமக்களால் கொண்டாடக்கூடிய 12ஆம் திருமுறையாகிய தெய்வ சேக்கிழார் எழுதிய பெரிய புராணத்து அடியார் பெருமக்களில் அறிவாட்டையாருக்கு என்று ஒரு தனி இடம் உண்டு. சோழவளநாடு கலைமங்கலம் என்கின்ற ஊரில் வேளாளர் குலத்தில் பிறந்த இந்த நாயனாரின் பெயர் தாயனார் என்று பெயர். மிகச்சிறந்த சிவபக்தர். அவர் அமர்ந்தால் நின்றால் சிவசிவா என்று சொல்லக்கூடிய சிவபக்தர் வேளாளர் குலத்திற்கே தலைவராக விளங்கக்கூடிய வகையில் செல்வ செழிப்போடு இருந்தார். அவர் வாழ்க்கையில் கொண்ட இலக்கு, குறிக்கோள் எது என்று கேட்டால், நாள்தோறும் தங்களுடைய ஊரில் உள்ள சிவன் ஆலயத்திற்கு சென்று சிவ வழிபாடு செய்து சிவனுக்கு திரு அமுது கொடுப்பார். திரு அமுதுன்னா சென்னல் அரிசி, செங்கீரை, மாவடு. எப்படி பாருங்க, அந்த 3 காம்பினேஷனையும் நீங்கள் நினச்சி பாருங்கள். சென்னல் அரிசி சோறு, செங்கீரை, மாவடு, இதை 3ஐயும் தனித்தனியாக செய்து கூடையில் சுமந்து தானே நைவேத்தியம் செய்து இறைவனை வழிபட்டு பிறகுதான் திரு அமுது உண்பதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார். இது ஆண்டு படவாக நடந்தது. எம்பெருமான் பார்த்தார், இவருடைய பக்தியை உலகுக்கு செய்ய வேண்டும். எனவே தாயனார் எப்பேற்பட்டவர் என்பதை இந்த மண்ணுக்கு காட்டுவதற்காக தன்னுடைய நாடகத்தை தொடக்கினார். கொஞ்சம் கொஞ்சமாக தாயனார் வேளாளர் குலத்தினுடைய தலைவனாக இருந்த மாத்திரத்தில் பொருள் சிதைவு ஏற்படச் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக வறுமையை நோக்கி வாடச் செய்தார். ஆனால் தான் உண்கின்றாரோ இல்லையோ, தான் பசியாக இருந்தாலும் பரவாயில்லை, தன்னுடைய பரம கடவுளாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு, தன்னுடைய சாட்சாத் குலதெய்வ இஷ்ட தெய்வம் என்று சொல்லுவார்களே, அப்பேற்பட்ட அந்த ஈசனுக்கு சென்னல் அரிசியும் செங்கீரையும் மாவடும் மறக்காமல் தந்து விடுவார். தன் நிலத்தை விற்றார், பொன்னை விற்றார், பொருளை விற்றார், கூலிக்கு வேலைக்கு போனார். வேலைக்கு போனவர் ஒருபடி சோறு கிடைத்தாலும் தான் உண்ணமாட்டார். அந்த சென்னல் அரிசியை பதப்படுத்தி ஆண்டவனுக்கே கொடுத்தார். எல்லாம் முடிந்தது. இனி அவரிடத்தில் உண்பதற்கு உணவில்லை, தன் உடலில் சத்தில்லை என்று தெரிந்த போதும் கூட ஒரு நாள் அதிகாலை சென்னல் அரிசி, செங்கீரை, மாவுடை கூடையில் எடுத்துக்கொண்டு நிலம் நோக்கி நடக்கின்றார். நிலமெல்லாம் கோடை வெயில் காலம் என்பதால் வெடிப்போடு இருக்கிறது. ஒரு வெடிப்புக்கும் இன்னொரு வெடிப்புக்கும் இடையில் தன்னுடைய கால் மாட்டி தடுமாறி கீழே விடுகின்றார். சென்னல் அரிசி சோறும் கீரையும் மாவடும் கீழே கிடைக்கிறது. ஒரே ஒரு சத்தம் மட்டும் கேட்கின்றது. படார் 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 என்று ஒரு சத்தம். சென்னல் அரிசியும் கீரையும் காணவில்லை. மாவிடை மட்டும் ஒரு கரம் பற்றியதை போல ஒரு உணர்வு. கீழே இருந்த அருவாளை எடுத்தார். ஆண்டவா, அனுதினமும் தூய பக்தியோடு கொடுக்கக்கூடிய உனக்கு இன்று எனக்கு சோதனை வந்துவிட்டது. உனக்கு உணவு தராத இந்த உடலில் உயிர் எதற்கு என்று அருவாளை தன் கழுத்தருகே வைத்து கழுத்தை அறுப்பதற்கு முற்பட்ட போது ஒரு கரம் பற்றியது. என் பக்தனே, என்னுடைய பரமபித்தனே, நீ வந்துதான் என் ஆலயத்தில் உணவு தர வேண்டும் என்று அவசியமில்லை. இன்று இந்த கணத்தில் இப்பொழுது படார் படார் என்று கேட்ட சத்தம் நீ கொடுத்த சுவைமிகு வடுவை நான் கடித்ததனுடைய சத்தம்தான் 7 உலகமும் கேட்டது. சென்னல் அரிசியும் செங்கீரையும் எங்கே என்று பார்க்கிறாயா? என் வயிற்றில் திரு அமுது தந்தவனே, வறிய நிலையில் வந்தபோதும் உன்னுடைய வற்றாத பக்தியை பார்த்து
நான் வியந்து போனேன். அந்த விட்டேல் என்கின்ற சத்தம் நான் கடித்த மாவிடுதான். இனி அச்சம் வேண்டாம், அன்பு வயப்பட்ட நீனும் உன் மனைவியும் என் அருகே வாருங்கள் என்று சொல்லி வீடு பேருக்கு கைலாயம் அடைத்த காட்சியை படிக்கின்ற போது நம் கண்கள் பனித்து போனது. சாதாரண குடும்பத்தில் இருந்தாலும் செல்வ நிலையில் இருந்தாலும் ஆண்டவனுக்கு உணவு தர வேண்டும் என்கின்ற உயர்ந்த லட்சியம். ஆனால் அதற்கு இடர்பாடு வந்தபோது தாயனாராக இருந்து ஒரு தாயைப் போல, பெண் நிலையைப் போல அன்பு செலுத்தி ஆண்டவனுக்கு அமுதூட்டிய அந்த தாயனார் இறைவனுக்கு இடைஞ்சல் என்பதற்காக அருவாளை எடுத்து அறுக்கப் போனதால் அறிவாட்டையார் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டார். அறிவாட்டையைப் போல ஆயிரம் பக்தர்கள் இந்த மண்ணுலகில் இருந்தாலும் கூட 63 நாயன்மாரில் கண்ணை கொடுத்து கண்ணப்பர் திண்ணப்பர் கண்ணப்பரானார். உள்ளத்தில் கோயில் கட்டி பூசலார் நெஞ்சமெல்லாம் நின்றார். ஆண்டவனே இறங்கி வந்து அம்மா என்றார் காரைக்கால் அம்மையாரை என்றால், தன்னிலை துறந்து ஆண்டவனுக்காக உயிரை துறக்கப் போன தாயனார் அறிவாட்டையானார். இது போன்ற அற்புத கதைகளை மீண்டும் ஒரு நாள் சந்திப்போம், சிந்திப்போம். வணக்கம்.